ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் கெமிக்கல் கைனடிக்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ வேகமாக நடக்குது, ஸோ அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது எந்தெந்த ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுது டீட்டெயிலாக படிக்கிறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை புது பெர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சர்ஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஸோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரோக்காலியாக இருக்கட்டும், குடமிளகா, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதை நம்ம ஹீட் பண்ண அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, ஒரு வெஜிடபிள் பிரியாணி நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த பிக்சர்ஸில் பார்த்துட்ருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து என்னவாக மாறியிருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு பிரியாணி எனக்கு மாறி இருக்குது. ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். ஆனால் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலுக்கு நான் என்ன நேம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ரியாக்டன்ட்ங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ரியாக்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஸோ அது வந்து பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸாக இருக்குது. ஸோ ஹீட் பண்ண அப்புறம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரியாணி கிடைக்குது. ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறி வந்து எல்லாமே எனக்கு பிரியாணி எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தேவை. ஒன்று வந்து ஹீட்டு, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது, டைம். ஸோ அந்த டைம் இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும், ஸோ நல்லா வேக முடியும். ஸோ ஒரு கரெக்டான பொசிஷன் வந்தபோது நான் என்ன பண்ணுவேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்னால் என்ன பண்ண முடியும், ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்ஸை பாருங்கள். ஸோ இந்த பிக்சர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு வெசலில் இப்போ நம்ம வந்து ஒரு சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஸ்வீட் பொங்கல் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸுக்கு என்னென்ன தேவை, ரைஸு, ஓகே, டாலு, அப்புறம் வெல்லம், கீ இதெல்லாம் தேவை. சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுப்பு நான் பற்ற வைக்கல, ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணல. ஸோ அப்போ வந்து இதை நான் என்னவா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், 0 minutes நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுப்பை நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ண அப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes ஆகும்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்னவா மாறுது எனக்கு, ஸோ கொஞ்சம் கொலாய்டல் ஃபார்மில் எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஸோ அப்புறம் இன்னும் நான் ஒரு 20 minutes நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ½ an hour கழித்து எனக்கு என்ன ஆகுது, ஒரு 90% எனக்கு ஸ்வீட் பொங்கல் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலி என்ன ஆகுது, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன், பொங்கல் மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஓகேவா. ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற இந்த ஃபார்மேட் அப்படியே எனக்கு இந்த இடத்துல என்னவா மாறி இருக்குது, ஸோ வேற ஒரு ஃபார்மேட்டாக மாறி இருக்குது. அப்போ டைம் போக 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 எனக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற இன்க்ரீடியன்ஸ், அதாவது ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியல் அதாவது ரியாக்டன்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து என்னவாக இருக்குது, குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதே சமயத்தில் டைம் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது எனக்கு என் கண்ணுக்கு தெரியுது, ஸோ என் கண்ணுக்கு தெரியுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ப்ராடக்ட் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்தவரையும் ரியாக்டன்ட் வந்து எல்லாமே என்ன ஆகுது, டிஸ்அப்பியரன்ஸ் ஆகுது. ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுது, அப்பியரன்ஸ் ஆகுது. அப்போ ரியாக்டனில் குறையுது இல்லையா, இந்த கான்சன்ட்ரேஷன் குறையுது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் என்ன சைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுவாங்க. சரியா. இப்போ ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இன்க்ரீஸ் ஆகாத மேத்தமெட்டிக்ஸில் வந்து என்ன சைன் கொடுப்பாங்க, பாசிட்டிவ் சைன் கொடுப்பாங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா. ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்கள், இதில் ஏ வந்து பிளாக் கலரில் இருக்குது, பி வந்து என்னவாக இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, ஏரோ மார்க்குக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் மெட்டீரியல், விச் மீன்ஸ் தட் ரியாக்டன்ட். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பி ஆஃப்டர் த ஏரோ மார்க்குக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், T = 0 0 வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ஸோ எல்லா பார்ட்டிகல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலராக தான் எனக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து டைம் போக 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 எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன ஆகுது, ரெட் கலர் எனக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இன்னும் டைம் போக போக பாருங்கள் எதோட டாமினன்ஸ் வந்து பாப்புலேஷன் எனக்கு அதிகமாக இருக்குது, ரெட் கலரோட பாப்புலேஷன் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. சரியா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், டைம் இன்னும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ ½ an hour, ஓகே, 3/4 மணி நேரம், இந்த மாதிரி டைம் போயிட்டே இருக்கும்போது ரெட் கலர் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இந்த வெசல்ஸில் இருக்குது. சரியா. ஸோ அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோ, இதில் 0 to 10 minutes வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லலாமா, இது ஃபைனல்னு சொல்லலாமா, இதை வந்து இனிஷியல்னு சொல்லலாமா. ஸோ ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ வந்து என்ன சொல்லலாம், டெல்டா T அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 30 minutes நான் ஃபைனல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ இனிஷியல் நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதையும் டெல்டா T அப்படின்னு சொல்லலாம். சரியா. ஸோ இப்போ இந்த ரியாக்டண்ட்டுக்கும் 10 minutesல இருக்கிற ரியாக்டண்ட்டுக்கும் வந்து என்ன சொல்லலாம், எகெயின் சேஞ்ச் இன் ஆர். ஸோ இந்த ஆர் வந்து பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் வந்துருக்கு. அப்போ இதுக்கு நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டெல்டா ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ we need to decreasing the concentration. அப்போ decreasing the concentrationக்கு என்ன கொடுக்கலாம், நெகட்டிவ் கொடுக்கலாம்.
அதே மாதிரி பொங்கல் இந்த இடத்துல எனக்கு கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் அப்போ என்ன ஆகும்? ஸோ ப்ளஸ்னால் அப்பியரன்ஸ். அப்போ சேஞ்ச் இன் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? சேஞ்ச் இன் ப்ராடக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அ மோலார் கான்சன்ட்ரேஷன். சரியா? ஸோ இதில் நல்லா பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஏ பை டெல்டா டி. ஸோ அதே ரேட் வந்து ப்ராடக்ட்டில் எப்படி நம்ம எழுதிக்கிறோம்? ப்ளஸ் டெல்டா பி பை டெல்டா டி. ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எனக்கு அப்பியர் ஆகிறதுனால பாசிட்டிவ் போட்டேன். ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வந்து எனக்கு டிஸப்பியர் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது? நான் நெகட்டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போதைக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஏ அண்ட் பி கொடுத்துட்டாங்களா? இதை நாம் வந்து ரேட் எக்ஸ்பிரஷனில் எழுதணும் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எக்ஸ்பிரஷனும் எழுதலாம், ஆவரேஜ் ரேட் எக்ஸ்பிரஷனும் எழுதலாம். ஆவரேஜ் ரேட்டுங்கிறப்ப நம்ம டெல்டா யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்டேனியஸுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நான் ஆவரேஜ் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஆவரேஜ் எப்படி எழுதலாம்? மைனஸ் டெல்டா ஏ பை டெல்டா டின்னு எழுதலாமா? ஸோ ஈக்குவல் டு போட்டுங்க. அடுத்து பி வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ப்ளஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டெல்டா டி இப்படி எழுதலாம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் எழுதும் போது இந்த டெல்டாவுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? அதேமாரி இந்த டெல்டா டி பதிலாக நான் என்ன எழுதியிருக்கிறேன்? டிஃப்ரென்ஷியல் ஆஃப் டிடி. தட்ஸ் ஆல். ஸோ இதே ஃபார்மெட் தான் இங்கேயும். ஸோ ப்ளஸ் டிஃப்ரென்ஷியல் ஆஃப் பி பை டிடி. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ஏரோ மார்க்குக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்னது? ரியாக்டண்ட். ஸோ அப்போ ரியாக்டண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சைன் வந்து இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்? நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். ஏரோ மார்க்குக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து என்னது? ப்ராடக்ட். ஸோ இதுக்கு என்ன சைன் யூஸ் பண்ணணும்? பாசிட்டிவ் சைன் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதை ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் இந்த ஸ்டாக்கியோமெட்ரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் நீங்கள் எழுதுங்க. ஸோ ஃப்ராக்ஷனல் இருந்துச்சு அப்படின்னா ஹோல் நம்பருக்கு நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ இந்த இடத்துல எனக்கு 3ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதணும்? மைனஸ் 1/3 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் ஏ பை டிடி ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் பி பை டிடி ஈக்குவல் டு ப்ளஸ் 1/3 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் சி பை டிடி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், இதில் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் போடக்கூடாதா அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து என்னது? இது எல்லாமே ஒரே வெசல்ஸ்குள்ளார தான் இருக்க போகுது, அதாவது ஒரே டெஸ்ட் டியூப்குள்ளார தான் இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது? எல்லா ஸ்டாக்கியோமெட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? 1/1 போட்டாலும் எனக்கு 1 தான் வரப்போகுது. அப்போ மைனஸ் டிஃப்ரென்ஷியல் ஆஃப் மெர்க்குரி divided by dt equal to minus differential of chlorine gas divided by dt equal to plus differential of mercury chloride divided by dt அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேபர் ப்ராசஸ். இந்த ஹேபர் ப்ராசஸில் இருக்கிற ரியாக்டன்ட் எல்லாமே என்னவாக இருக்குது? 1 ஸ்டாக்கியோமெட்ரி, 3 ஸ்டாக்கியோமெட்ரி, ப்ராடக்ட்டில் எனக்கு 1 இருக்குது. ஸோ ஏரோ மார்க்குக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ட். ஸோ மைனஸ் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மைனஸ் டிஃப்ரென்ஷியல் ஆஃப் N2 by dt அப்புறம் ஈக்குவல் போட்டணும். அண்ட் தென் மைனஸ் 1/3 இந்த இடத்துல 3 இருக்கா? ஸோ மைனஸ் 3 போட்டுக்கிட்டேன். மைனஸ் 1/3 அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஆஃப் H2 by dt ஈக்குவல் டு ப்ளஸ் 1/1. 1/1 போட்டாலும் 1 தான். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஆஃப் NH3 by dt. What about the next equation? Here I have the 2 and 4 and 1. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகணும்? 2ன்னு இருக்கா? அப்போ மைனஸ் 1/2. ஏன் மைனஸ் 1/2? ஏரோ மார்க்குக்கு முன்னாடி இருக்கிறதுனால மைனஸ் சேர்த்துக்கிட்டேன். ஏரோ மார்க்குக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து என்னது? பாசிட்டிவ் நான் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 1/2 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் N2O5 by dt is equal to plus 1/4 differential of NO2 by dt equal to plus 1/1 differential of O2 by dt. That's all. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம்? ஸோ எனக்கு இந்த ஏரோ மார்க் இருக்குது, ஏரோ மார்க்குக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ரியாக்டண்ட்டு. அப்போ ரியாக்டண்ட்டுங்கிறப்ப நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். ஏரோ மார்க்குக்கு அப்புறம் இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ நான் பாசிட்டிவ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் 1/5 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் BR மைனஸ் by dt is equal to minus differential of BrO3 minus by dt equal to minus 1/6. So 5, 1 and 6 இருக்குல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஃப்ராக்ஷன் எழுதிட்டேன். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஆஃப் H ப்ளஸ் பை டிடி அண்ட் எகெயின் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா? ஸோ அப்போயும் என்ன பண்ணணும்? ஈக்குவல் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ என்ன போடணும்? 1/3 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் bromine
dt equal to 1/3 differential of water divided by dt. So that's all. ஸோ இந்த ட்ரிக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இது பேஸ்டு அப்பான் இந்த கான்செப்ட் சம்பந்தமாக இருக்கிற எல்லாத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சம் மட்டும் நான் இதில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஏங்கிறது என்னது, இட் இஸ் அ ரியாக்டன். அப்போ -1/3 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் a by dt. அடுத்து என்ன இருக்குது, ஈக்குவல். ஸோ ப்ராடக்ட்டு, ஸோ +1/2 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் b by dt போடுமா. இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, d of b divided by dt ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 இந்த பக்கம் போகும்போது நமக்கு என்ன ஆகிடும், ஸோ 2 × -1/3 ஆகிடும். அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னா -2/3 டிஃப்ரென்ஷியல் ஆஃப் a by dt ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல யார் இருப்பா, டிஃப்ரென்ஷியல் ஆஃப் b divided by dt மட்டும்தான் இருப்பா. ஸோ அப்போ இதில் என்ன ஆன்சர் இருக்குது, -2/3ன்னு இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் எனக்கு கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். சரியா? ஸோ இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.